அவன் ஒரு சும்மா இல்லையா அந்த ஆளை பற்றி போயிட்டு அவன் அதை தேடித்தான் போயிருக்கான். யாரோ கொடுக்கணும் நாங்களாம். அதான் சாமி வந்திருக்காரு. ஒரு நாளைக்கு அவன் வாயை கிழிச்சு சாமி வந்திருக்க மாட்டேங்கிறியா? சாமி வந்திருக்காரு. எவ்வளவு உமக்கினவளே கண்ணை குத்தி விடாதையா. நான் ஏற்கனவே அரைப்பாறையில் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன். பிரேக் அடிச்சா என்ன சுத்தமாக தெரியுது இல்லை. நேற்றுலாம் ஒரு சைக்கிள்காரன் ஜாக தெரியா. எதுக்கு அவன் ஜாகிறேன்? நான் காரில் போயிட்டு இருக்கேன். எடுத்து வந்த கார்காரன் பிரேக்கை தூக்கிட்டான் பலார்னு. சரி, முன்னாடி போன சைக்கிள்காரன் தெரியல. கிட்ட போயிட்டு வெள்ளச்சட்டை தெரிஞ்சது. ஆகா தூக்க போறமே பாவம் ஆரணை கொடுத்தேன். காவாய்க்குள்ள தப்பிட்டேன். நல்ல வேலை நீ தப்பிச்ச. அவன் தப்பிச்சாங்களே. அவன் அடிச்சிருந்தா உன்னே கூட உள்ள வச்சிருப்பாங்களே. ரெண்டும் தான். நானும் தப்பிச்சேன் அவனும் தப்பிச்சான். நல்ல வேலை. எவ்வளவு உமக்கு 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 உமக்கினவளே என்று கேட்டீனா? ஏய் மோகன்தாசே போயிட்டேன். அவன் சரக்க தேடி அலையிறேன். நீர் வர காரணம் குருமையா. தண்ணி நிறையா குடிச்சா வர தாண்டி அக்குன்னு நட்சத்திரம். நீர் கடுப்பாக பேசுகிறீர். சுண்ணாம்பு தடவிக்குங்க. நீர் கிடப்புக்கு ரொம்ப நல்லது. எதுல? அதில் தான். ஏய் எதுல நீங்க இங்கி பிங்கி பாங்கி பெருவரல்ல. தடுப்பது எங்கு? தடுப்பது மேலே. தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? எங்க தடவுனாலும் டம்முன்னு நிற்கும். தடவுற விதம் தான். அப்படியே வருடி விடணும். செப்புமையா. நான் ஏயா சப்பறேன். அதுக்கு ஆள் வருவாயா மோகன்தாசே. செந்தமிழிலே செப்புமையா என்று சொன்னீங்கன்னா செந்தமிழ் தீர்ந்தமிழ் கடந்தமிழ் பைந்தமிழ் அத்தனை தமிழ் நமக்கு தெரியும். தெரியுமா? ஓ தெரியும். தெரியுமா? இவ்வளவு லாங் போகாதியா எனக்கு தெரியாதா? ஓ தெரியும் அவ்வளவுதான். ஓ தெரியும் ஓ தெரியும் மகனுக்குள்ள சொல்றா இருந்தாப்ல. செந்தமிழ் நாடொன்னும் பாதியிலே இன்பத்தேன் வந்து பாதியது காதியிலே எங்கள் தந்தையர் நாடன் பேச்சினிலே சக்தி பிறக்குது மூச்சிலே. பார்த்தீர்களா? பார்த்தேன். தமிழை பேசும் பொழுது தனி சக்தி பிறக்க வேண்டும். அவன் தான் தமிழன் என்று சொன்னான். எப்படி இதெல்லாம் படிப்புதான் சிறப்பு. நன்றி. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அழகாக சொன்னான். எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா. இருக்கட்டும் இருக்கட்டும். தமிழ் மொழி போல் ஒரு இனிதான மொழி எங்கும் இருக்கிறதா? ஆச்சாரி ஆச்சாரி அது மாதிரி ஒன்று பார்க்கணும். அந்த அளவுக்கு தமிழ் மொழி சிறப்பானது. வாயை திறந்தாலே ஓத்தாங்கம்மான்னு எப்படி பேசுறாங்க. அம்மா அதை செவியார கேட்கும் பொழுது அதுல ரத்தம் வருது. அப்படியே இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து கவனித்தால் 3 தலைமுறையை தோண்டி திட்டுறாங்க. டிசைன் டிசைனா அப்படிலாம் நான் பார்த்ததே இல்லை. ஆமா எப்படி அதெல்லாம் படிப்புட்டாங்க. சிறப்பு. நன்றி. தமிழ் 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 என்று சொன்னாலே அமிழ்த 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 ஒலிக்குமா அந்த தமிழ். கொஞ்சம் ஓவராத்தான் போயிட்டோமோ. தமிழுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறது. அமிழ்ந்திருக்கிறது. ஆமா எப்படி இதெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. படித்தேன் 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 என்று சொன்னாலே தேனை காதிலே ஊற்றியது பால். தமிழ் மொழி என்பதற்கு மிகப்பெரிய ஒரு என்ன சும்மா சும்மா கிடந்தா ஏறிடுவியா? ஏறுவேன். கிடைக்கல. கிடைச்சா மட்டும் கிழிச்சு விடுவேன். கிழிஞ்சிரும் தானே. ஏறாமலே அப்படியே பத்திரமா வச்சு பூஜை பண்ணுவே. தேங்காய் வாங்கணும். போட்டு ஓட்ட வந்துடும். சாம்பிராணி போடு. கங்கு போடக்கூடாது. கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஒரு ஓரமாக வச்சு புகையை மட்டும் அப்படியா. இனிமே அதுக்கு மட்டும்தான் நீ லாய்க்கு. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு பாக்கெட் எனக்கு ஒரு பாக்கெட். என்ன தெரியும்? கும்மு கும்முன்னு மனமா இருக்கும். எப்படி இதெல்லாம்? படிப்பு அடிப்பு. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மெழுத்து 216. மொத்த எழுத்துக்களை கூட்டினால் 247 எழுத்துக்களை கொண்டது இந்த தமிழ். 247 எழுத்துக்களை வைத்து தமிழ் மொழியை நாவிலே தானா மாறச்
இருக்காங்க. அந்த அளவுக்கு தமிழ் மொழி சிறப்பானது என்பதை யாம் அறிவோம். அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்திலே சந்திப்பினை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். என்ன உங்களோடு யார் உரையாட வேண்டும், எப்போது தாங்களும் உரையாட வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலே உங்களையும் எம்மையும் இந்த எமது புராணம் பெரிதா, புராணம் எமது இதிகாசம் எமது இலக்கியம் எமது கவி பெரிதா, கவி பெரிதா, எமது திருக்குறள் என்பதை உணர்த்துவதற்கு ஒரு அளவுதான். மேடையில பேசுறப்போ ஒரு நாகரிகத்தை பேசுறப்போ ரொம்ப நாகரிகம் அவசியம். நாகரிகம் என்ன பேசுறாங்க? அநாகரிகம் பேசுற மரியாதை மரியாதை என்ன கட்டியே சொல்ற? நீ அங்க பாப்ப எங்கேயும் போறேன் ஒற்றே அடியில மூக்காண்டு ரெண்டா தெரிஞ்சுக்கோங்க. போனாரு சண்டைக்கு தான் வருவேன். நான் சண்டைக்கு வரல, நான் வந்திருக்கேன்ல. எனக்கு சண்டை பிடிக்காது. எனக்கு பிடிக்கும். வேண்டாம் வேணும் ஒரு அளவு, அந்த அளவு கொண்ட கும்பிட்டான்னு பாக்குறேன். நான் போட சொன்ன நான் போறது கை சண்டை வாய் சண்டை கத்தி சண்டை குத்து சண்டை மல்லி விட்டா கோயில் பேசாம நான் ஒரு அமைதியா காவல் இருக்கேன். அசிங்கம் பேசுற பெரிய பராப்புல ஒரு அறை விட்டுவாங்க. அவரையா? ஐயோ, பெரிய மனுஷன் அடிக்க கூடாது. இல்ல ஒண்ணு சின்ன பையன். இல்ல குடுத்தெல்லாம் கடவா தெரிக்க போது. இப்ப அந்த ஆளுக்கு குளக்குதலே உன் பல்லு வெடு கீழே ஏற்கனவே 2 பல்லு போயிருக்கு. அதுக்கும் சிரிக்கிறாரு அடிக்க போய். அது என்ன அசிங்கம் பேசுற? நீ அசிங்கம் பேசுன்னு சுட்டு விடுங்க. அசிங்கம் பேசுறது உண்மையாண்டா என்ன இல்ல அவனை மண்டையா போடுங்க. போமா புராணம் பெருசாங்கிற புராணம் பூங்குற சொன்னேன் சொல்லுவேன். சொல்லுவேன் சொல்லுவேன் சொல்லுவேன். ஏன் சொல்ற? அப்படி கேட்கறேன். ஏன் சொல்ற? தப்பு உங்க பேர்ல. என் மேல தப்பே இல்ல. பாவம் ஒரு பக்கம் பலி ஒரு பக்கமா? பாவையும் பண்றது பாவத்தை நீ பண்றதா என்ன? புராணம் பெரிதான் நீங்க. ஆமா, நான் புராண புத்தகம் சொல்ல வந்தேன். சொல்ல வேண்டியதானே. புராண பூன்னு தள்ளிட்டீங்க, இத்தகம் வீடு போயிடுச்சு. கவி பூன்னு தள்ளி விட்டீங்க, இத்தகம் வீடு போயிடுச்சு. திருக்குறள் பூ அப்படின்னு தள்ளிட்டீங்க, இத்தகம் வீடு போயிடுச்சு. பூ இங்க நின்றுச்சு, இத்தகம் அங்கிட்டு போயிடுச்சு. யார் தப்பு? தள்ளி விட்டு உங்கதப்பா ஏந்தப்பா வந்துட்டீங்க. 4 வார்த்தை நல்ல வார்த்தையா? நீ யாரு, ஒப்பையாரு, ஓத்தாயாரு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டு நான் தங்களோட உரையாடி கொண்டு இருக்கிற வேலையில இருவனம். ஏன் 1947 வந்த படம் மாதிரி இருக்கிறாலும் தூங்குறதுக்கா? சும்மா நார்மலா பேசுங்க. இப்போ வேண்டாம் ஐயா, வேண்டாம்னா விடியா. ஒரு மனிதனுடைய தத்துவத்தை தத்துவம் பெரிய மயிர புராண தத்துவம். நான் பார்க்காத தத்துவம் பெரிய குத்துவம். டென்ஷன் ஆயிடுவேன். என்ன நான் இதுவரையிலும் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டதுதான் உடைய நாவா? அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள். என்ன எது நாகரிகம்? மயிர் என்று கூறுவது நாகரிகமா? அப்புறம் மயிரும் சொல்லாம தயிர் சொல்லுவாங்க. அதை ரோமம் என்று கூறி இருக்கிறார்கள், அதை கூந்தல் என்று கூறி இருக்கிறார்கள். அதை போய் மயிர் என்று எப்படி அநாகரிகப்படுத்தினாங்க? ஏயா, இதுக்காக முடிவற்ற கடையில் போய் உட்கார்ந்துக்கிட்டு என் கூந்தலை சீர் செய்யுங்கள், என் ரோமத்தை சீர் செய்யுங்கள் சொல்றாங்க. தம்பி, மயத்தை வெட்டி விடுறான்னா வெட்டி விட்டு போறேன். பள்ளிக்கூடத்துல எனக்கு பிடிக்காத தமிழ் வாத்தியார் ஒரு வாத்தியார் தான். மாப்பிள்ள வாடா என்ன தானா இறங்கிடுச்சு. அது என்னோட சேர்ந்தது உள்ளது. தானா இருந்து தானா இறங்குது. கல் எடுத்த மண்டையை 2 புலந்து விட்டுருக்கேன். அதே மாதிரி கல் எடுத்த மண்டையை 2 புலந்து விட்டுருவேன். ஞாபகத்தில் வச்சுக்கிட்டேன். தாங்கள் ஆசான் என்ன உணர்த்தி இருக்கிறார் தெரியுமா? கொட்டையில் அடிக்க சொல்லியா? அது அல்ல, கல்லாமை உலகிலே யாரும் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தி இருக்கிறார். தாங்கள் ஆசான் தாங்களை கற்க சொல்லி இருக்கிறார். ஐயா, நக்க சொல்லியிருக்காரியா? நக்க சொன்னா என்று சொன்னோனே எனக்கு நக்கை நடராஜை மட்டுமே நினைவுட்டுக்குது. அவர் தான் 6 குண்டலங்கள் கீழே விழுந்தது. நான் தான் நக்கி எடுத்தாலே நக்கி நடராஜன் பேர் நடராஜன் நக்கனா நாகராஜ நக்கனா நமக்கு நாகராஜன் என்று சொன்னோனே எனக்கு சிவனுடைய கழுத்தினுடைய பாவம் மட்டும்தான் எனக்கு நினைவூட்டுகிற நேரத்தில் அப்புறம் ஊ என்று சொன்னோனே ஓபட்ட புராணம் வந்துட்டு இருக்கு. ஊ என்ற இடத்தை பின்ன நாமதோட சேர்த்தது மட்டும்
ஆக்ஷன் தான். ஆ, இந்த வரல பார்த்தோன்னே எனக்கு கர்ணனை மட்டுமே நினைவூட்டுகிறது. அதோ நட்சத்திரம் இருக்கிறது கர்ணன் வெள்ளை காட்டினாலே என்பது மட்டும். தம்பி பெருமாள், நான் ஒரு டைப்பான ஆளு. அதுக்கு என்னப்ப பட்டுன்னு அடிச்சு விடுவேன். அடி ஆமா. அடி அடின்னு சொன்னேன். திருவள்ளுவர் மட்டும் நினைவூட்டுவது. அவரால் ஒன்றே முக்கால் அடின்னு எழுதலாம். முதல் எடுத்தலாம் ஆதிமோ முதல். திருவள்ளுவருக்கு ஒன்னே முக்கால் அடி இருந்துச்சா, ஒரு போய் பிடிச்சி பார்த்தாரு. அதாவது அரை அடி வச்சுட்டு ஆள் கிடைக்காம விளையாங்க. அரியணை சொன்னோடனே எனக்கு லட்சுமணனை விட்டுமே நினைவுட்டுகிறது. அவர்தான் சீதை வனத்தில் விட்டு அவரது கோட்டை போட்டான். அரியணத்தை வைக்கூடாது என்பது. அதை மீறினால் ராவணேஸ்வரன் சீதையை சிறையிடத்து செல்கிறார். சென்ற ராமர் லட்சுமணன் சீதை இருக்க இடத்தை வந்து பார்த்தார்கள். சீதையை காணவில்லை. ராமர் பதகிறார். லட்சுமணனை பார்த்து ஏறுகிறார். தம்பி லட்சுமணா, எங்கடா சீதை? தேடுகிறார். எங்கும் பதறுகிறார். தேடப்படுகிறார்கள். கடைசியில் சீதை இருக்கும் இடத்தை கண்டான். ராவணன் அழித்தான். சீதை மீட்டி அயோத்திக்கு வரும்பொழுது 14 ஆண்டுகாலம் முடித்து ராமருக்கு பட்டான் சொல்வார். ராமருக்கு அங்கே தயாரித்த செத்து போய். சரி, அது இந்த மூலம் வெளியே வந்துட்டாலே அப்படி பேச சொல்லும். ஆரம்ப கட்டமா இருந்துச்சுன்னா கருணக்கிழங்கு லிகட்டில் சரி பண்ணிடலாம். கொஞ்சம் முத்திருச்சுன்னா துத்தியில இருக்குல்ல, துத்தியிலையே நல்ல விளக்கெண்ணில் வதக்கிக்கணும். நல்ல ஏதாவது சூடா பொறுக்கிற அளவுக்கு நல்ல வெள்ளை துணியில் பாலிஷ் சுற்றி வைக்கக்கூடாது. குண்டி கிழிச்சு விட்டுருவோம். காரா துணியை ரேஷன் கடை வெட்டி மாதிரி வச்சு அதை வச்சுட்டு நிறைய அமுக்கி ஆசிரமாயை நல்லா அகட்டிட்டு உள்ளே வச்சு கிரச்சல் கோமணத்தை இறுக்கி கட்டிட்டோம்னா உள்ளே ஓடி போயிடும். இன்னைக்கு ஒரு பொழுது பல்ல கடிச்சிட்டு உட்காந்துரு தங்கம், அவ்வளோதான் சாமி. ஐயா வேட்டி அமுக்காமல் விடமாட்டையா நீ. உள்ளே போயிடுச்சா? என்னென்ன லேசாக ஒரு ஆட்டை அப்படியா இப்படி ஆட்டினா குண்டி 4 மூணா கழிச்சுவோம். ஏன் அப்படி? ஏன் டீ சாப்பிடல? எனக்கு அக்கினி ஓவானை மட்டுமே நினைவூட்டுவது. ஏனென்றால் பழனிக்கு திருஆவினங்குடி என்றுவேன். ஏன் திருஆவினங்குடி என்றுவேன்? திரு என்றால் மகாலட்சுமி, ஆ என்றால் பசு, இன்னன் என்றால் சூரியன், கூ என்றால் பூமாதேவி, டி என்றால் அக்கினி ஓவான். ஐவரும் குடி கொண்டேனுமே திருஆவினங்குடி. முருகப்பெருமான் பழத்திற்கு கோபித்துக் கொள்வான் பழனி. அப்ப டி என்றால் எனக்கு அக்கினி ஆத்தாடியோ எனக்கு கும்பகரணி மட்டுமே. பட்டத்திலேயே படும் கெட்டகுடியே கடும்னு அதுலேயே எத்தனை வட்டமையா இருக்கிறது. உட்கார்ந்தா வசனம், நின்றா வசனம், படுத்தா வசனம், இதெல்லாம் கேட்க எனக்கு ஒரு நாதி இல்லையா? கடவுளே, கடவுள் 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 என்று சொல்லிப்பார். நமக்குள் கடவுள் இருப்பதை உணர்வோம். கடவுள் என்றாலே எனக்கு மனிதர்களை மட்டும்தானே நினைக்க தோன்றுகிறது. ஐயோ ஐயோ சொல்லுவேன். எனக்கு எவனை மட்டுமே நினைக்க தோன்று. எவனுடைய அருகில்தான் ஐயோ இருக்கிறார். ஐயோ என்ற வார்த்தை யாருமே பயன்படுத்தக்கூடாது. எந்த கவலை வரலாம், எந்த கஷ்டம் வரலாம், எந்த வேதனை வரலாம், எந்த துன்பம் வரலாம், இந்த வரலாம், இடைஞ்சல் கூட வரலாம். யாருடைய நாவிலிருந்தும் ஐயோ என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது என்று சொல்லி அமருகிறேன். ஒரு விஷயம் கவனிக்கணும். வார்த்தை தமிழ்ல எத்தனை நல்ல வார்த்தை இருக்கு, பயன்படுத்தலாமே, நமக்கு நன்மை விளக்கட்டும். ஐயோங்கிற வார்த்தை யாரும் சொல்லாங்க என்று சொல்லி அமர்கிறேன். இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இந்த உலகத்துல நம் மனிதர்களால் பிறந்து எதை சாதித்தோம் என்பதை நாம் நிரூபிக்க வேண்டாமா? நல்லவர்களுக்கு நல்லதை செய்து விடுவோம், நன்மையை பிறப்பிக்கட்டும். தீய வார்த்தைகள் வேண்டாம், ஐயோங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது சொல்லி அமர்கிறேன். விவரம் இருக்குயா. மனிதன் என்பவர்களுக்கு அறிவை கொடுப்பதுதான் பகுத்தறிவை ஆண்டவன் கொடுத்தான். பகுத்தறிவை நல்ல முறையில பயன்படுத்துங்க. ஐயோங்கிற வார்த்தை யாரும் சொல்லக்கூடாது என்று சொல்லி அமர்கிறேன். விவரங்கள் உள்ளவர்களுக்கு விவரம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த விவரங்கள் உங்கள்கிட்ட ஐயோங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது என்று சொல்லி அமர்கிறேன். அமர்கிறேன் ஜஸ்ட் மிஸ் ஆண்டவா. ஏயா உன் குண்டியை கிழிக்கலாம்னு சேர நகட்டினா என் கையை பிடிச்செடுத்து என் குண்டியை கிழிக்க தெரிஞ்சு ஐயா முடியல சாமி, நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு நெஞ்சு சொல்றேன். நெஞ்சில் அடக்கினா மகாலட்சுமி குஞ்சில் அடக்கினா குஞ்சு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்கள். உன் குஞ்சு பெரிதா என் குஞ்சு பெரிதா என்று கோழி நினைக்குமா? கோழி நினைத்து குஞ்சப்பா. உன் குஞ்சு பெரிதா என் குஞ்சு பெரிதான்னு நூல் வச்சு அளக்கிற நேரமாயா இது. 2 குஞ்சுக்கு வேலை என்ன பெரிய பெருமாள் பெரிதா ஆளோட்டுக்கார தம்பி. ஒரு பெரிய ஆள் அரியணை வந்து அடிச்சு போனே ஆள் பெரிய ஆள். பெரியாள் பெரியாள் சொன்னது தானே. அறிவு ஆட்கள் திறமை புராணம் இதிகாசம் எதுவுமே தெரியாதா? அவர் ஒரு புறாடு, நீ ஒரு பொய்யாரு. அவர் ஒரு பித்தலாட்ட, நீ ஒரு பித்தலாட்ட. நானும் பிராடு, அவரும் பிராடு, நீங்க பாவம் உத்தமர். சத்தியமா ஐயா ஒன்னா நம்பர் பிராடு. ஒன்னே விடுவேன்.
நான் நினைச்சேன்னா ஒரு சொடுக்கு பொழுது போதும் என்ன நீ பேசுறது பூரா பொய்ன்னு நிரூபிச்சுட்டு போயிருவேன். இந்த பார், எவன் ஒருவன் புராணத்தை பொய்யென்று கூறானோ கடைசி காலத்துல சோறு போத்துன்னு இல்லாம தலைவையா. அதெல்லாம் அந்த காலம். இப்ப அப்படி இல்லை. உண்மையா பேசுறவன் ஊறுகாய்க்கு வழி இல்லாம திரிவேன். பொய்யா பேசுறவன் பிரியாணியா திம்பேன். நாங்க பிரியாணி பார்ட்டி. நான் உண்மையா பேசுறேன். ஊறுகாய்கள் இல்லாம தான் தெரியும். நான் உண்மையா பேசுறேன். அதை நீ என்ன செய்வ? பொய்ன்னு சொல்லுவேன். ஒருவேளை நான் பொய்யா பேசுனேன்னா அதையும் பொய்ன்னு தான் சொல்லுவேன். மாத்தி சொல்லு. எப்படி? நான் பேசுறதும் பொய்யா இருக்கேன். அதுக்கப்புறம் உண்மைன்னு மட்டும் சொல்லு. 2 பேருக்கும் பந்தயம். எவ்வளவு? ஆளுக்கு 1,500 ரூபா பந்தயம். சமயம் ஒருத்தா கோயில்ல போட்டு போங்க. என்னங்க 1,000 ரூபா கார் ரூபா காசு கவர்மெண்ட்டே படிப்பிட்டாங்க. இப்ப காப்பு கட்டுறது கூட 11 ரூபா தான் வச்சு காட்டியா. ஆளுக்கு 2,000 பந்தயம். நான் பேசுறதும் பொய். அத பூரா நீ உண்மைன்னே சொல்லி சாதிச்சிரு. 4,000 கொண்டு போ. மறந்தும் கூட நான் சொல்றதை நீ பொய்ன்னு சொல்லக்கூடாது. சரி, நீங்க நிதானமா தானே இருக்கீங்க. ஏண்டா கேட்கற தண்ணி ஓடுறீங்களா? கூட்டத்தில் அதை போக கற்றுப்பேன். லூஸ் கூட இப்படி பந்தயம் கட்டாது. ஏன் நீங்க சொல்றத பூரா நான் உண்மைன்னு சொல்லணும். அவ்வளோதான். அவ்வளவுதானே? சொன்னா 4,000 எனக்கு. ஆமா. ஏன் 4,000 வருதுன்னா நான் ஏன் நீங்க சொல்றது பொய்ன்னு சொல்ல போறேன்? நீ என்ன சொன்னாலும் உண்மைன்னு சொல்ல போறேன். நாடகம் இல்லம்பே. இல்ல கரகாட்டம். நீ ஆம்பளையே இல்லம்பே. இல்ல நான் பொம்பளை ஆளும்பே. 4,000 வருது. நீ ஆம்பளையும் இல்ல பொம்பளை இல்லைன்னு சொல்லிட்டு போயிருவேன். 2 கேட்டாலும் கூட சொல்லிட்டு போவேன். 4,000 வரும்போது என்னன்னு சொன்னா நமக்கு என்ன? சரி 2,000 பணத்துக்கு எதுக்கு? ஏன் பந்தயம் கட்டினது யாரு? காசை கொண்டாய போயா? இல்லை தேவையா? வாய்க்கு பத்தாவது பேச்சு. இந்நேரத்தில் யார் 2,000 கொடுப்பா? நாடகம் முடிஞ்சாதான் காலைல பணம் கிடைக்கும். உள்ள ஒரு வயிற்று டீ குடிக்க கூட காசு கிடையாது. போயிட்டு சும்மா என்ன அது செராக்ஸ் தாளா? கொண்டு போய் கடையில் கொடுத்து மாத்திப்பாரு. கடை 12 மணிக்குள்ள திறப்பாங்க. ஓ வாயிலே குத்துவேன். அவன் 12 மணிக்கு திறக்கிறதுக்கு என் வாயில ஏன் குத்துறேன்? நீ ஏன்டா 12 மணிக்கு கடைக்கு போற? நான் அந்த பக்கமே போறதில்ல தலையா. அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து வாங்கிட்டு வர சொல்றதோட சரி. அவ்வளவுதான். அந்த வேலைக்கே நான் போறது இல்லைன்னு. சரி 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 2,000 கட்டிட்டீங்க. பாராட்டுறேன் உங்களை. சரி ஆரம்பிங்க. எனக்காக மாலை நிமித்து பொன்னாடை வழங்கி பெருமையை சேர்க்க காத்து கொண்டு இருக்க கிராம பொதுமக்களுக்கு நன்றி. வணக்கம். ஏங்க அது சொன்னா நாங்கள் சொல்ல மாட்டோமா? எவ்வளவு நேரம் வாங்கலையா? நாரதாக நடித்துக் கொண்டிருக்கும் நமது இலக்கிய சுடர் இதிகாச சுடர் குடப்பம்பட்டி பெருமாள்ராஜ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பில் மலர்மாலையும் ஆடையும் அணிவித்து கௌரவிக்கிறார்கள். இந்த காசு துண்டு ஓட்டத்தோடு இந்த 2,000 நமக்கு வருது. அப்படி கிடையாது. இது வெற்றி துண்டு வெற்றி மாலை. எனக்கு 4,000 கிடைக்கும் போது ஊர் மக்களால் இதை கொடுக்கப்பட்டது வெற்றி மாலை இல்லை. எனக்காக மாலை நிமித்து பொன்னாடி வழங்கி பெருமையை சேர்த்த கிராம பொதுமக்களுக்கு விழா குடும்பங்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார் இளைஞர்கள் அனைவருக்குமே சகோதர சகோதரி அனைவருக்குமே எங்களது கலை குடும்பத்தின் சார்பில் மனவாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2,000 ரூபா கொடுத்து இந்த துண்டு மாலை வாங்கியிருக்கீங்க. அவ்வளோதான். போங்க, வேலை முடிஞ்சு உங்களுக்கு. சொல்லணும். அப்படி சொன்னா 4,000 நமக்கு. உன்னை எது சொன்னாலும் உண்மையை சொல்லணும். அப்படி சொல்லிட்டா 4,000 நமக்கு. அது என்ன பிச்சைக்காரத்தனமா 4,000 2,000 கட்டுறீங்க? 1 லட்சம், ஒரு 5 லட்சம், 10 லட்சம் அப்படி கட்டணும். என்னை ரோட்டுக்கு கொண்டு தான் விட மாட்டேன். நீ முதல்ல இதை செய்ப்போம். நம்ம தான் ஜெயிக்க போறோம். உன்னைத்தான் அந்த ஆள்கிட்ட ஜட்ஜுன்னு சொல்லிவிட்டேன். அப்படியா சொன்னீங்க? அப்படியா சொன்னீங்க? இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் பண்றீங்க? அப்படிலாம் சொல்லக்கூடாது. தப்பு. ஞாயிற்றுக்கிழமை போகணும். ஞாயிற்றுக்கிழமை போட்டு லீவு. நீ என்ன பண்ணி பாருங்க. என்ன வேலை இருந்தாலும் போட்டு நம்ம அங்கே போய் ஆகணும். எங்க? சர்ச்சுக்கு. சர்ச்சுக்கு. சர்ச்சுக்கா? வட்டிக்கு வாங்கி கட்டிருக்க 2,000. காசு போயிடும் போல இருக்க. 2,000 இந்த காலத்துல இப்படி இருப்பாங்க. சர்ச்சில் சேர்க்கலன்னு வர முடியாது. 2,000 கட்டாதான் சேர்ப்பாரா? கோயிலுக்கு போகணும். எனக்கு ஒரு மாதிரியா கண்ணை கட்டிட்டு காசு போயிடும் போல இருக்குடா. சர்ச்சிலடா ஜட்ஜு. அப்படின்னா என்ன? நீதிபதி. ஓ நீதிபதி. ஆமா. அப்படின்னா விளக்கமா இருக்குல்ல? ஆமா இருக்கு. எடுத்தாங்க என் தலையில அடி. ஓஹோ, விளக்கமா இருக்கிற விலைக்கு அது கூட பெறாது. அந்த அளவுக்கு வாங்குறதுக்கு இல்லைன்னு சொன்னேன். நீ என்ன அந்த ஆளு சொன்னாலும் உண்மைன்னே சாதிக்கணும். பொய்யாத்தான் சொல்லுவா இருந்தாலும் அதை பூரா நம்ம ஆமா ஆமான்னு ஒத்துக்கணும். என்ன சொன்னாலும் உண்மைதான். மாறி பொய்யுன்னு சொல்லிவிட்டா காசு போயிடும். அது 2 மணிக்கு தூங்கையில எடுத்து கேட்டா கூட உண்மை என்னன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். சொல்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்? அதுல கரெக்டா இருக்கு. உனக்கு 1000 ரூபாய் கமிஷன் தாரேன். 1000 ரூபாய் தெரியுதா? 1000 ரூபாயா? 1000 ரூபாய் எனக்கு 10,000.
வர்றதே 2000. உனக்கு 1000 எனக்கு 1000. உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. வேற யாராச்சும் வச்சு பஞ்சாயத்து பண்ணுங்க. இந்நேரத்தில் வேற தொப்பிக்காரன் கிடைக்க மாட்டாங்கடா. அதுதான் சொல்றேன். நான் கேட்கறேன் அது உதாரணம். எவ்வளவு தாண்டா வேணும் அது? நீங்க எவ்வளவு தர்றீங்க? 1000 ரூபா தரேன். எனக்கு 1000 பத்தாது. 500 ரூபா வேணும். எவ்வளவு? 500 ரூபா. என் தங்கமே, இனி என் பஞ்சாயத்து போற நீ தாண்டி சர்ச்சு. அப்படியா? வாங்கிக்க. உனக்கு 500 ரூபா தரேன். அப்புறம் பஞ்சாயத்து 1000 ரூபா வச்சுக்கணும். 1000 கொடுப்பனா? 500 ரூபா தரேன். அதுவும் சும்மா இல்ல, 40 ரூபா நோட்டு 4 நோட்டு. உனக்கு 30 ரூபா நோட்லயே 3 நோட்டு தரேன். அப்புறம் என்ன நம்ம ஜெயிக்கிறோம். சாமியாரையா, 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 சர்ச்சிலாலே வந்தாரையா. ஆமா, இவன் யாரு? கைய கால பிடிச்சி கூட்டியாந்து இருக்கேன். அதே மாதிரி மரியாதை முன்ன போக மாட்டானா? சரி யாரு தெரியுமாவே? ஆரம்பிக்கணுமா இல்ல தாங்கள் ஆரம்பிக்கிறீர்களா? என்ன இருந்தாலும் ஜட்ஜுக்கு ஒரு வாரம். டேய் கள்ளச்சாரம் வைக்கிற நாய, உட்காரணுமா? எனக்கு தானே அது சரி. அது சொல்லணும். யாரோ வர்றா அவ்வளோ அப்படின்னு நான் அங்கே போயிருப்பாங்க. இல்லை குண்டியை வச்சு உட்காரு. திருப்பி போடுறா. கால வெளியில போட்டு தொலைஞ்சிட்டாங்க. ஐயோ, இவனை வச்சு நான் அந்த காசை வாங்குறதுக்குள்ள நான் படுற பாடு. புராணத்தை நான் ஆரம்பிக்கணுமா தாங்கள் ஆரம்பிக்கணும்? நீங்களே பீயுங்க. நான் எனது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வருவதற்கு 2 நாளைக்கு முன்பாக அம்மாளுக்கு சூட்டு வழி வந்திருக்கோம். அவர் தானே ஆரம்பிக்கிறாரு. எடுத்தோன்னே அப்படியா? ஆமா. நான் எனது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வருவதற்கு 2 நாளைக்கு முன்பாக எனது தந்தைக்கு, அதாவது எனது அப்பாவுக்கு ஒரு கடிதாசி எழுதியிருந்தேன். எங்க ஒரே வாட்டில சர்ச்சை கொண்டுட்டு ஐயா, குலக்கேஸ் உன் மேல வரப்போதியா? வெறும் 4000. அதுக்கு ஆசைப்பட்டு முரட்டு லூசுக்குள்ள கூடாதுன்னு இருக்கீங்க. நான் சொன்ன நாள் இருந்தாலும் என்ன சொன்னாலும் நம்ம உண்மையை ஒத்துக்கணும். வகுத்துக்குள்ள உட்காந்து கடுதாசி எழுதணும்னு. ஆமா, அன்னைக்கு தான் தபால்காரர் வண்டி அவங்க வீட்டுக்கு நின்றுச்சுல. ஓகே, இறங்கிட்டேன் சிங்கம் களத்துல. இன்னும் நீ பேசி பாரு, அவரை கொல்ல முடியாதியா? என்ன வந்தாலும் பார்ப்போம்யா. என்ன எழுதுனீங்க அப்படி? நீ சைக்கிள்காரன் தூக்குற மாதிரி நான் இந்த தூக்கம் செஞ்சேன். என்ன எழுதுங்க? என்ன எழுதுனீங்க? நான் பிறந்து வருவதாக இருந்தா நான் தூக்கி விளையாடுவதற்கு ஒரு யானை வேண்டும் என்று கேட்டேன். சரியா தான் கேட்டீங்க. ஏன்னா அது சின்ன பிள்ளை தூக்கி விளையாடுறது சௌரியமா இருக்கு. யானைனா 4000 நம்ம 500. நான் பிறந்தில்ல, அவர் யானை உடனே கட்டிட்டாரு. நான் பிறந்தில்ல. என்னை பார்த்தோன்னே யானைக்கு மதம் பிடிக்க ஆரம்பிச்சு. பிடிக்க யானைன்னா மதம் பிடிக்காதீங்க. மதம் பிடிச்சாங்க சங்கிலி விட்டு கட்டி போட்டுருங்க. பிடிக்க கூடாது. சங்கிலியை போட்டு கட்டினாங்க. எல்லா பேரும் ஆளாலும் கூட்டி சங்கிலியை வச்சு கட்டுறாங்க. அத்துக்கிட்டு போயிருந்தே அப்புறம் இதை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க பிறந்த உடனே எப்படா நீங்க கட்டுறதா தெரியலேன்னு பார்த்து எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. எப்படி? கண் இமை இல்லை இமை, அதுல இருந்து ஒரு முடிய பிடுங்குறேன். ஒரு தடவை யானை காலில் ஒண்டி கட்டிட்டேன். அறிவாளி என்ன ஒரு அறிவு பிறந்த உடனே தெய்வ குழந்தைங்க, ஞான குழந்தை. ஞானம். ஆமா, நீங்க வாங்க யானை எதிர கட்டுவீங்க. எப்படி நிக்கணும்? அவ்வளவு யானையை கொண்டு சங்கிலியில கட்டினா நிக்குமா? ஏங்க, நீங்க இமை முடிய எடுத்து கட்டினீங்களே, மேல் இமை முடியா கீழ் இமை முடியா? மேலிமை முடி. கீழிமை முடினா படகு அத்துப்படும். மேலிமை முடியவே வந்து 4ஆ மடிச்சு கட்டணும். சுத்தமா செய்யாது. அப்ப சுத்தமாவே செய்யாது.
எப்படி? 4000 நம்மகிட்ட 500. இந்த 500 ஒரு தடவை யானை கால கட்டிட்டேன், இன்னொரு தடவை என்ன பண்றது பாத்துக்கிட்டு இருந்தேன். பக்கத்துல ஒரு கொசு இருந்துச்சு, கொசு குட்டி கட்டி விட்டேன். அறிவாளி 6 மாதம் ஆனாலும் யானை அங்கனே தான் கிடக்குது. 4000 நம்மகிட்ட 500. ஐயா நான் கட்டின பணத்தை கொடுத்துக்கிறேன் ராஜாமி. எங்காவது கூட நான் போட்டு கொடுத்தேன். முதல்ல இவனை பெரிய உன்னை காட்டிலும் ஒரு ஆளா இருக்காங்களா தெரியா? சரின்னு கட்டினோடனே கொசு குண்டில விட்டோம்னா கொசு ஏதோ வரணும் மாதிரி தெரிஞ்சு உங்களுக்கு பயந்து பறக்க ஆரம்பிச்சிச்சு. பறந்துச்சு, சும்மா ஆரம்பிச்சு யானையை தூக்கிவிட்டு பறந்துயா. கொசுவுக்கு யானையெல்லாம் கொசு மாதிரி என்ன வீரத்தேவா? 4000 நம்மகிட்ட 500. அது பறந்து போகுது, நான் நடந்து ஓடி வரேன். பறந்தே வந்து நான் நடந்தே ஓடி வரேன். நான் கொஞ்சம் யானை கொசு பறந்து விட்டேன்னா என்னை பார்த்து பயந்து கொசு ஒண்ணு கடிச்சு விட்டுருக்கு. யானை தொப்பு தொப்பு நடந்திருக்குமே, யாருக்கு அப்புறம் இறங்கி தூக்குறது? யானை தொப்பு தொப்பு செழிக்க போன இந்த நேரம் பார்த்து என்ன பண்ணுது? ஜெயிச்சு கிழிச்சோம்டா, நெஞ்சு வலிக்குதுடா. அதுதானே வலிக்க கூடாது, அது குஞ்சுடாது. 108க்கு போன் பண்ணலாம். 108க்கு ஆமா போடு, 108க்கு போடு. நம்பர் சொல்லுங்க. போடு, 108க்கு போடுறா. காப்பாத்துல கொண்டு போய் சேர்க்கிறேன், அவங்க பார்த்துட்டு சொல்லிடுவாங்க. முடிஞ்சு வச்சனா சும்மா 4000 காசு வரப்போகுது, நல்லா வரேன். போடு, 108. நம்பரை சொல்லுங்க. 108 தான். நம்பர் சொல்லுங்க. ஏய் 108 தான். 108 தாங்க நம்பர் சொல்லுங்க, அப்பதானே வண்டி வரும். 1 போடு. 1 சைபர் 8 போடு. 8 அவ்வளோதான். இன்னும் 7 நம்பரு 10 நம்பர் போட தானே வண்டி வரும். நான் காப்பாற்றோம்னா மட்டும் பாருங்க, ஏன்னா நெஞ்சு வலி அசால்ட்டாக இருக்கும் போது. வலிக்கல போ, அப்படி சொல்லக்கூடாது. வலிக்கலடா போடா. நம்பர் தெரியாதா? தெரியாதுன்னா தெரியலன்னு சொல்ல முடியாது. இந்த காலத்துல இப்படி 108க்கு 10 நம்பர் கேட்ட ஒரே பைத்தியக்காரங்க தான்டா. அவன் அப்பவே 1000 கொடுக்கும்போது 500 வேணும்னு கேட்கும் போதே நான் யோசிச்சிருக்கலாம். யூ கண்டினியூ. தூக்கிட்டு போனுச்சு, நான் பின்னால ஓடி ஓடி கொஞ்ச நேரத்துல பாருங்க அந்த தூக்கிட்டு சூரியன் பக்கத்துல போயிடுச்சு. தானே இருக்கு தேவை ஓடிட்ட 4000 நம்ம மறுபடியும் நான் விடுவேன். நான் விரட்டின அப்படி திரும்பலாம்னு பார்த்துல இந்த நுனி ரெக்க இருக்குல்ல, அந்த ரெக்க சூரியன் லேசா மோதி சூரியன் கீழே வந்துருச்சு. அப்புறம் அவ்வளவு ஒரு ரெக்க போய் அடிச்சா அப்புறம் சூரியன் கீழே விழுகாதா? 4000 நம்ம ஐயா என் பணம் கூட வேணாம், என்னைய முதல்ல ஆள விடுகிறான். ஊருக்கு இருந்துக்கா போயிருந்தேன். ஏன் 2 பேரும் சிரிச்சமா இருக்கியா? குருட்டு குக்கரு. ஐயா கொஞ்ச நேரத்தை பார்க்கறேன், கொசு குண்டி அந்த யானை விழுந்துருச்சு. அப்படியா இருக்கு கட்ட, கொஞ்சம் லூசா கட்டிருக்கலாமே. சரின்னு கீழே இறங்கி வந்து பார்த்தேன். வர்றேன், சூரியனை இணைய உருட்டி விளாடுறாங்கப்பா. பெரிய வயசு சமத்தா இருப்பேன், ஆனா சின்ன வயசு சேட்டை பண்ணுவேன். நீ பார்த்த? ஆமா 4000 நம்ம சரின்னு பக்கத்துல போய் சூரியன் எடுத்து வாய்க்கில நுழக்கணும். நீங்க ₹1 கல்கோனா மிச்சம் வைக்காம தின்னு விடுவேன். இது ஏமாத்துறான். ஏண்டா கல்கோனா விட சின்னதாடா சூரிய. யானை கிட்ட போய் யானையை தூக்கி மூக்கு வாட்டுக்குள்ள நுழைச்சிட்டாங்க. எத்தனை யானை? ஒரு யானை. ஒரே நேரத்தில் 5-6 யானை உள்ளதில்ல, இது ஒரு யானை. அது மூக்கா? அது என்னடா அது? ஐயா 4000 நம்ம 500 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5000 நடிக்கிறாங்க. ஐயா அதுக்கப்புறம் உங்க 2 பேரும் மோதி பார்த்துட்டு அப்பாடா நாங்க ஏதாவது போயிட்டு சொன்னோமா? வெற்றி நாளே அடைஞ்சு வா பார்த்தேன். கதை முடிஞ்சுன்னு இன்னமா இருக்கு. முன்ஜென்ம நான் அமர்னார் மந்திரி, இவர் காவலர். ஆமா அதுக்கு ஆமாடா. சரி 4000 ரூபாய் கிடைக்கட்டேன். பஞ்சம் போச்சு 4000 ரூபாய் கிடைக்கட்டேன். போய் 5000 வாங்கிட்டு வர சொன்னா ஜாமி கிட்ட 1000 ரூபாய் கம்மியா இருக்கு, 4000 வாங்கிட்டு வரல. நீங்க நடந்த மாதிரியே சொல்றானே. உண்மையா பையா? உண்மை. 4000 ரூபாய் கொடுக்குறேன், எப்படா கட்டணும்னு கேட்டேன். இந்த ஜென்மத்துல கட்டினாலும் அடுத்த ஜென்மத்துல கட்டினேன் மண்ணான்னு சொன்னேன். சாட்சியான்னு கேட்டேன். பணத்தை கொடுத்துட்டேன், சாட்சிகள் போட்டாரு. எதிர்நாட்டு மன்னர்களை போட்ட சண்டையில முன் ஜென்மத்துல நம்ம செத்து போயிட்டோம் அப்படின்னா அந்த அடி அடிச்சாங்க, இந்த தழுப்போட அப்படியே கிடப்பாங்க. மறுபடியும் வந்துட்டான். பெருமாள் ராஜி அறையவே சொல்றாச்சு, நாரதர் காவலர் பலவாத்தியம். உண்மைதானே? போனது 4000 வாங்கினது. ஆமா. எப்படா கட்டுவேன்னு கேட்டேன்.
ஜென்மத்துல தரம்னா போன ஜென்மத்துல கட்டினியா? கட்டல. ஏன் கட்டல? செத்து போயிட்டோம்ல. செத்துட்டீல? மறு ஜென்மத்துல பிறந்தியா? ஆமா. யாரா பிறந்த? நான் அறிகிறேன், நீங்க பெருமாள் சொல்றேன். பிறந்துட்டியா? போன ஜென்மம் 4000 வாழ்ந்தது. உண்மை. இப்ப யாரா இருக்க நீ? இப்ப நான் வந்து காவலர், நீங்க 4 ஒரு பலவாக்கியா. எல்லாம் உண்மைதானே? ஆமா. போன ஜென்மம் 4000 வாங்கினது. ஆமா. எப்படா கட்டுவேன்னு கேட்டேன். அடுத்த ஜென்மத்துல அதான் போன ஜென்மத்துல கட்டினியா? கட்டல. ஏன் கட்டல? அதான் செத்து போயிட்டுவேன். மறு ஜென்மத்துல பிறந்துட்டீல? ஆமா. மறு ஜென்மம் கட்டணும்னு சொன்னீல? போன ஜென்மத்துல வாங்கின 4000 மறு ஜென்மத்துல கட்டணும்னு சொன்னியே, அந்த 4000 கொடுறான். என்ன சொல்றாங்க? எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, நான் யோசிக்கிறேன். நான் இப்ப 4000 வாங்கினேன். அப்ப போய் தானே? பொய் இல்ல, வாங்கினேன். வாங்கினியா இல்லையா? உண்மையா பொய்யாயா? உண்மை. உண்மைதானே? இல்லையா, பொய் நான் தாயா 4000 கொடுக்கணும். அப்ப வாங்கின பணத்தை கொடுறா. நான் எப்ப வாங்கினேன்? அப்ப பொய் தானே? இல்லையா, பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பிரச்சனை எப்படி போயிட்டு அங்க மல்லாது பாத்துருக்கேன். நானும் யோசனை பண்ணி பாக்குறேன். வாங்கணும்னு சொன்னாலும் காசு, வாங்கலையான்னு சொன்னாலும் காசு. அழுகு ஆட்டமா இருக்கு. இதுக்கு ஒரு தீர்ப்பு நான் வச்சிருக்கேன், அதெல்லாம் கைவசம். இப்ப பாருங்க, ஐயோ, காசு எடுத்து இருக்கிற காசு வேணுமா வேண்டாமா? வேணும். இப்ப பாருங்க, இதுல எவ்வளவு இருக்கு பாருங்க. 2000 வந்துச்சு. 2000 இருக்கா? நான் கட்ட பணம். அதே ஆட்ட காசு இருக்கா? ஆட்ட காசு இருக்கா? எவ்வளவு இருக்கு? 2000 இருக்கு. ரைட். இருக்கா? ஆட்ட காசு இருக்கா? எவ்வளவு இருக்கு? 2000. இருக்கா? 2000 இருக்கா? சொல்லு. எவ்வளவு கட்டி கொடு. ஆட்ட காசு இருக்குல்ல, நீங்க கட்டின காசு இருக்குல்ல, ஆட்ட காசு இருக்கா? எவ்வளவு இருக்கு? 2000. சரி, ஆட்ட காசு இருக்குல்ல, கொஞ்சம் இருக்கு. இருக்குதா? 2000 கட்டு. இருக்குல்ல? சரி வாங்க. எயிட்டாச்சுங்க. கை எடுங்க. எயிட்டாச்சுங்க. என்ன இருக்கு சொல்ற? கை எடுங்க. மத்தபடி, மத்தபடி. யாரு வச்ச பிள்ளைய நீங்க பாவம் சாமியாரு, அவன் ரவுடி பைய போக மாட்டேன், நான் குடபடி தஞ்ச மாட்டேன். நான் காசு ஜிபேல கூட அனுப்புறேன். போய் சமாதானம் பண்ணிட்டு நம்ம ஊருக்குள்ள வந்து நம்ம மேல கை வைக்கிறாப்புல. பூவு பொண்டாட்டிக்கு நீங்க எல்லாம் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுத்துருந்தா தான் தெரியும். அப்பா நான் வாங்கி கொடுப்பா பூவை எதிர வச்சா கொண்டு போய். ஆமா, பொண்டாட்டிக்கு தான். பொண்டாட்டிக்க கையில கொண்டு வருதுனா கையில விடவ கூடாது, ஏன் அடிப்பாங்க. யாரு அந்த பிள்ளை புருஷன். அதான் ஏன் பொண்டாட்டி இல்லையா? ஏன்னா அதுக்காக பூவை சூடா வச்சு கொண்டு வாங்க. சரி, அது சரி. உங்களுக்கு என்ன பிரச்சனை? பணம் வேணுமா? பணம் வேணும். 4000 பணத்தை நான் வைக்கிறேன், ஒரு கண்டிஷன் போடுவேன். நான் 5 என்ன அடுக்கல எடுத்துட்டு ஓடிடும். என்ன சரியா? உண்மையிலே உங்க அப்பா பிரம்மாவுக்கு நீங்க மாப்பிள்ளைனா மயனா யார் எடுக்கிறா? நீங்க பாத்துருக்க காசை கையை வச்சாவே கையை வெட்டிப்பா, அப்புறம் எங்கிட்ட காசு எடுக்கிறது ஆளு நான் பண்ணாத பஞ்சாயத்தா? கண்டிப்பா. இப்ப 4000 5 என்ன முடிஞ்சா எடுத்துட்டு ஓடிடலாம். 5 தானே? 5க்கு மேல என்ன மாட்டேன். 1, 1.25, 1.5, 1.25, 2, 2.25, 2.25, 3 இருக்கு. 5 வரல. 3.25, 3.5. ஏன் 7.5 என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன சிக்கல்? சாமியார் பயத்தை பத்தியா? கையை வெட்டுவோம் தான் சொன்னேன், ஓடி போயிட்டாரு பத்தியா? சரி, வராத. நீங்க காசை காண எடுத்துட்டீங்களா? சரி, நீங்க நம்ம ஜெயிச்சுட்டு புத்தத்தை பாருங்க. நான் எனக்கு ஏற்பட்ட வேலை அதெல்லாம் விட்டுவிட்டு வந்து பஞ்சாயத்து பண்றமே, என்னடா தோத்துருமோன்னு நினைச்சேன். ஜெயிச்சுட்டான். சரி, ஏன் 500 கொடுங்க, நான் அடுத்த பஞ்சாயத்து கிளம்புறேன். வாங்க. நீங்க இப்ப என்ன பண்ணீங்கன்னு 500 ரூபாய் கேக்குறீங்க? ஜெயிச்சோம்ல. என்ன செய்ச்சு நக்குனீங்க நீங்க? காசை விற்காத படிச்சு சொல்லணும். ஒப்பு பணம் வேணும். எவ்வளவு வேணும்? 4000, 5000 தர்றேன், 1000 ரூபாய் சேர்த்து தர்றேன். நல்லா வச்சிருக்க. ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு மட்டும் பதில். என்ன? 108க்கு 10 நம்பர் சொல்லுங்க. நான் மேற்கொண்டு 1000 தரேன், நீ போப்பா. அமைதி அமைதி. இதே வேலையா தெரியும். சாமியார் ஐயா, என்னை மன்னிச்சிருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் பஞ்சாயத்தாரலாம் ஒரு பைத்தியம். எப்படி பைத்தியம் வந்துச்சு? ஊரே கண்டுபிடிச்சிருச்சு. என்னன்னு? அவன் குடுக்குள்ள பூச்சிட்டு வந்திருக்காங்க.
படுத்துருவேன். பொம்பளை பிள்ளை என்ன பேசுற? யாரு பொம்பளை பிள்ளை? ஏய் நான் 3 ராசி படுத்துவேன். அப்புறம் எதுக்கு அங்க வலியுறீங்க? நான் இங்க வேலையை பார்ப்பேன். அடிச்சு பல்ல மரியாதையா பேசு. என்ன பேசுற? ஆளுங்க சொன்ன சின்ன பொருளுக்கு நீ திருச்சலா போறதுக்கு நுக்கு நாக்கிட்டு குழுப்பத்தி இருக்கு. நல்லா பார்த்தா ரஞ்சி நிச்சலிகளா கவிஞ்சி அவரு உங்க இத்தனை நக்கு நக்குனா நம்ம அப்புறம் என்ன செய்ய முடியும்? அவரு உங்க கையில் தான் பொறுக்குங்க. அடி சண்டாடி எப்படி நாவை ரதம் போல் செலுத்திக் கொண்டிருந்த நாரதரை திக்குவாய் நாரதா கொஞ்ச மாத்தி நேரத்துக்குள்ள நெக்கு புக்கு சிக்கு நான் துக்குல பக்கு நக்கு நக்கிறது. அந்த நேரம் நல்ல நேரம். ஆடிப்பாடி வரப்பட்டு நீங்க நீண்ட காலம் வணங்க வேண்டிய வார்த்தைகள் உரித்தாங்க. எல்லா பொம்பளைக்கும் ஏதாவது இங்க இருக்க ஜஸ்ட் சும்மா கார்த்திகை மாசம் நாயாட்டம். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு அவ்வளவுதான். ஏதாவது ஒரு நாள் அப்படி ஆறு சேஷம் தானே. ஏதாவது ஒரு நாளும் ஆனா பிரச்சனை இல்லை. அரசியல் அதெல்லாம் சாதாரணப்பா. கட்சி